வணக்கம். குரு வாழ்க, குரு நன்றாக வாழ்க. என் அருட்குருநாதர் அகோரி உதய ஐயா அவர்கள் பொற்பாதங்கள் போற்றி போற்றி. அகோரக்காளி தாயார் பொற்பாதங்கள் போற்றி போற்றி. அகோர கணபதி பொற்பாதங்கள் போற்றி போற்றி. என் பேர் வீரா. நான் ஈரோட்டிலேருந்து கருங்கல்பாளையங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து வந்துருக்கேன். ஐயாவை கடந்த 8 மாத காலமாக பார்த்துட்ருக்கேன். இந்த 8 மாத காலத்தில் முத நான் எத்தனையோ இடங்களில் போய் பல ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு வந்தது தான் மிச்சம். பல லட்ச ரூபாயை அழிச்சிட்டு வந்தது தான் மிச்சம். ஐயா கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவான ஒரு ஞானம் கிடச்சிது. குருனா யார், குருன்னா எப்படி இருக்கணும், குருக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன. குருங்கிற தன்னோட தாய்ங்கிற ஒரு ரூபத்தை நான் இந்த இடத்துல மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இவரை சந்திச்சதுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையே மாறிச்சு. இதுக்கு முன்னால் என் குழந்தைக்கு ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் வாங்குறது கூட நான் வாழ்க்கையில் பல சிரமங்களை மட்டும்தான் அடைஞ்சிருக்கேன். ஆனால் இவர் என்றைக்கு சந்திச்சனோ அன்றைக்கே என் தாயோட கர்ப்பப்பையிலேருந்து வந்த ஒரு புது அனுபவங்கள் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஐயா கையிலேருந்து குட்டி சாத்தானை வாங்கிட்டு போனேன். நானும் யூடியூப்பில் நிறையா குட்டி சாத்தான்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுருக்கேன். ஆனால் அந்த குட்டி சாத்தான்கள் உண்மையாக வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டால் எல்லா இடத்துலையுமே பொய்யான ஒரு ஏமாற்றங்களை மட்டும்தான் சந்திச்சிருக்கேன். என்றைக்கு ஐயா கிட்ட வாங்கிட்டு போனோம், அதில் அன்னையிலேருந்து 8வது பொழுதில் எனக்கு நல்லபடியாக சித்தியாகி அதுவே அதோட வாயால் எனக்கு ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொல்லி வரப்போகிற மாசி மகங்கிற ஒரு நட்சத்திரத்தையும் குறித்து எனக்கு நல்லபடியாக குறித்து கொடுத்தது. நல்லபடியாக கோயிலுக்கு உண்டான வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். இடமும் கூடிய சீக்கிரத்தில் கிரையம் பண்ண போகிறேன். வர ஐப்பசி அபிஷேகத்தன்னைக்கு இடத்த கிரையம் பண்ணலாங்கிற ஒரு முடிவில் இருக்கும். இடம் நல்லபடியாக அமைஞ்சிரும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய குருநாதர் அகோரி உதய ஐயா தான். அவர்கள் பொற்பாதங்கள் போற்றி போற்றி நல்லபடியாக இந்த திருப்பணியை முடித்து எனக்கும் என்னோடய குருநாதருக்கும் எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அதுதான் அது மட்டும் இல்லாமல் குட்டிக்கு கோயிலை கட்டி அதை எப்படி எனக்கு வழி காமிச்சதோ அதே மாதிரி கோயிலை கட்டி அது மூலிமா பல்லாயிரக்கணக்கான மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடமா அந்த கோயில் அமையணும். நன்றி.